பவுலின் மனமாற்றம், மாறுபட்ட அழைப்பு. இன்று பவுலின் மனமாற்ற விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். மற்ற அப்போஸ்தலர்களின் அழைப்பிற்கும் பவுலின் அழைப்பிற்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற அப்போஸ்தலர்களை பொறுத்தவரை அவர்களை அழைத்த பொழுது கடவுள் ஏதாவது ஒரு புதுமையை செய்திருப்பார், அல்லது அவர்களிடம் ஏதாவது ஒன்றை பேசி, நேர்மறையாக பேசி, நீங்கள் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லியிருப்பார். அப்படி சொன்ன பிற்பாடு அவர்கள் எல்லாரும், அந்த 12 திருத்தூதர்களும் இயேசுவின் பிற்பாடு சென்றார்கள். அவரோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். வாழ்ந்து அவருக்கு சாட்சிகளாக திகழ்ந்தார்கள். அதுவே பவுலின் அழைப்பை நாம் எடுத்து பார்ப்போமே. பவுலை பொறுத்தவரை பவுலுக்கென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு புதுமையை செய்து அவரை அழைத்தாரா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை. அவரிடம் ஒரு புதுமையை கூட அவர் காட்டவே இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி காட்டாமலேயே அவரை என் பின்னே வா என்று சொல்லி அழைக்கின்றார். இந்த சீடர்களை பவுலை பொறுத்தவரை மற்ற சீடர்கள் 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள். ஆனால் இந்த சீடரின் அழைப்பை பொறுத்தவரை ஒரு மணித்துளி கூட இயேசுவோடு அவர் செலவிட்டதில்லை, அவர் உயிரோடு வாழ்ந்த பொழுது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் பவுல் தனது அழைப்பை பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற சீடர்களை பாருங்களேன். மற்ற சீடர்கள் எல்லாம் 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்திருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். ஏன் ஓடினார்கள்? எல்லா படை வீரர்களும் தலைமை குருக்களும் எதிர்கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது செய்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள். அந்த துன்பத்தை பார்த்துவிட்டு இந்த சீடர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அவரை விட்டு ஓடியே போனார்கள். ஆனால் பவுலை பொறுத்தவரை யாரும் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தவே இல்லை. இவர்தான் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கூட கடவுள் அவரை அழைத்த ஒரே காரணத்திற்காக தனது செயல்பாடாகிய துன்புறுத்துதல் என்ற ஒரு செயல்பாட்டையும் நிறுத்திவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னால் வந்தார் என்பதை பார்க்கின்றோம். ஆக பவுலின் அழைப்பு மற்ற சீடர்களின் அழைப்பை விட முற்றிலும் மாறுபட்டது என்பதை இந்த நிகழ்ச்சிகள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மற்ற சீடர்களெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்தம் சிந்தி சாட்சிகளாக மாறினார்கள். அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அவரது போதனையை கேட்கவும் இல்லை, ஒரு மணித்துளி கூட அவரோடு செலவிடவும் இல்லை. என்றாலும் கூட இவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்து இரத்தம் சிந்தி தனது விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கின்றோம். ஆகவேதான் பவுலின் அழைப்பு மாறுபட்ட அழைப்பு என்று அழைக்கப்படுகிறது. பெற்றுக்கொண்ட அழைப்பு எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சாட்சிகளாக இருக்கிறோமா என்பதுதான் இங்கு கேள்வி. பவுல் தான் பெற்றுக்கொண்ட அழைப்பில் இறுதி வரை நிலைத்திருந்து உண்மையான சாட்சியாக திகழ்ந்தார். அதே போன்று நாமும் திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரது அழைப்பை பெற்றிருக்கின்றோம். இறுதி மூச்சு வரை பவுலை போன்றே மனமாற்றம் பெற்று, ஒவ்வொரு நாளும் மனமாற்றம் பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக திகழ்வோம்.